போற போக்குல உன் கூட வாழ முடியாதுன்னு சொன்னா விட்டுருவோமா? ஏண்டி இப்படி முழுசா 2 வருஷம் கூட வாழ முடியாம திரும்பி வரதுக்காண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். என்ன கஷ்டப்பட்டீங்கம்மா? வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொன்னீங்க. நீங்க சொன்ன பொய்யாலதான் அக்கா வாழ்க்கை இப்போ இப்படி ஆயிடுச்சு. நம்ம நிலைமை அந்த மாதிரிமா. நமக்கு மட்டும் என்ன பொய் சொல்லணும்னு ஆசையாமா? நீ என்னையா சும்மா இரு. நீ எதுக்கு இப்ப அவகிட்ட விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற? ஆமாண்டி, பொய் சொன்னோம் தான். ஊர் உலகத்துல யாருமே பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லையா? மாப்பிள்ளை வீட்லயும் தான் பொய் சொல்லியிருக்காங்க. அவங்க என்னமா பொய் சொன்னாங்க உங்களுக்கு? குன்னக்குடியிலேயே சிறந்த மளிகை கடை, லட்சக்கணக்கில் வியாபாரம் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா அங்க உங்க அப்பா வேலைக்கு போன பிறகுதானே தெரியுது அது சாதாரண பொட்டி கடைன்னு. என்னமோ அந்த ஊர்ல இருந்து பொண்ணு கொடுக்க வந்தாங்க, இந்த ஊர்ல இருந்து பொண்ணு கொடுக்க வந்தாங்கன்னு மாப்பிள்ளை வீட்டுல பெருசா பீத்திட்டு கிடந்தாங்க. அதெல்லாம் உண்மையா? ஊருக்குள்ள யாருமே பொண்ணு கொடுக்கலன்னு தான் கடைசியில நம்ம மயில வந்து அவங்க பொண்ணு கேட்டாங்க. சொல்லணும்னா நம்மளும் இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஏமா அதுவும் இதுவும் ஒண்ணாமா உனக்கு? இன்னும் நகை விஷயமே வெளியே வரல. அது மட்டும் வந்துச்சுன்னு வைய அவ்வளவுதான். அம்மா பயமா இருக்குமா? ஏதோ எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, எனக்குன்னு ஒரு குடும்பம் அமைஞ்சதுன்னு சந்தோஷமா இருந்தேன். அது அந்த கடவுளுக்கே பொறுக்கல போல இருக்கு. எங்க நான் ஆரம்பிச்சனோ அங்கே போடின்னு நான் அனுப்பி வச்சுட்டாரு. ஆனா ஒண்ணுமா, எனக்கு டைவர்ஸ் மட்டும் கிடைச்சதுன்னு வைய நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். அக்கா எங்கேயாவது போயிருவேன், இல்லைன்னா செத்து போயிருவேன். என்னால அவர் இல்லாம வாழ முடியாதுமா. என்னால தனியா வாழ முடியாதுமா. என்னால முடியாது. மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எல்லாமே வாழ்க்கையில முடிஞ்சு போன மாதிரி தோணுதுமா. எனக்கு டைவர்ஸ் எல்லாம் வேண்டாமா. தயவு செஞ்சு வேண்டாமா, எனக்கு வேண்டாம். இந்த பாரு மயிலு, இந்த பாக்கியம் உசுரோட இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில விவாகரத்துங்கிற விஷயமே கிடையாது. ஆமா, நீ என்ன பண்ண போற பாக்கியம்? என்ன வேணாலும் பண்ணலாயா? நம்ம மயிலோட வாழ்க்கையை மீட்டெடுக்க எந்த இலைக்கும் போகலாம். நான் போவையா? எந்த வீட்ல இருந்து மயில துரத்தி விட்டாங்களோ அதே வீட்ல வச்சு மயில ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டு போற மாதிரி பண்ணுவையா? எந்த வீட்ல இருந்து அழுதுகிட்டே வெளியே வந்தாலோ அதே வீட்ல இவளை சந்தோஷமா வாழ வைப்பேன். அம்மாடி மயிலு, நீ அழாத மயிலு. அம்மா நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. அழாத மயிலு.